ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கு பதிவில் இட்லி தோசை, டெய்லி இட்லி தோசை போர் அடிக்குதா? ஒரு சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் குயிக்காக, அதே சமயத்தில் ரொம்ப சுவையாக எதில் செஞ்சது அப்படின்னு கேட்பாங்க. அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் இதை ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு குயிக்காக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சுவையான பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். ரொம்ப பெரிய சைஸ் இல்லை, சின்ன சைஸ் தான். அதை இந்த மாதிரி நம்ம கேரட் துருவுறதில் துருவி உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை துருவி எடுத்துட்டோம். இதோட நான் ஒரு அரை கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பூண்டு பல் அதை துருவி வச்சுருக்கிறேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இதோட 1 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா மாவை கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவை நான் கலந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அடுப்பில் பேன் வச்சுருக்கிறேன். இதில் லைட்டாக நம்ம எண்ணெயை அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதில் இந்த மாவை ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சீட்டுக்கு இது 1 சைடு வேகட்டும், நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கள், 1 சைடு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நாம் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இதில் லைட்டாக நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நாம் எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் நெக்ஸ்ட்டு சைடும் வெந்துருச்சு. நல்ல ஒரு பொன்னிறமாக நல்ல ஒரு உப்பலாகவே வெந்து ரெடியாக இருக்குது. பாருங்கள், இது நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் இந்த தோசையை நம்மளால் செஞ்சிட முடியுங்க. இதை ரொம்ப நம்ம ஒரு கேர்ஃபுல்லாக இதை நம்ம எடுக்கணும். இது ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை கொஞ்சம் இதாக எடுத்தோம்னா அது பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இந்த இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். நல்ல ஒரு பொன்னிறமாக ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு தோசை ரெடி ஆகிடுச்சு இல்லையா? இந்த மாதிரி எல்லா தோசையுமே நாம் ஊற்றி எடுத்துகிட்டோம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டான ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் தோசை கிடைச்சிருக்குது. சூப்பர் டேஸ்ட்டில் இந்த சாஃப்டான தோசை சட்னி, சாஸு எதோட வேணுனாலும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சாஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சட்னியோடையும் சாப்பிட்லாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப குயிக்காக, ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இல்லையா? இது எல்லாருக்குமே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவு உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி.